என் மானம் போனா பரவாயில்ல, உங்க வீட்டு மானம் போகுதோ? சண்முகம், என்ன வாத்தி? இப்பதான் நீ வாத்தி கூட கிடையாது, வெட்டிப்பாய தானே. உனக்கு அந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாய் போச்சுலா ஒரு இதுக்குல இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்ல எச்ச கையிலேயே அடி வாங்கிட்டு போ. அடச்சி வாய முடியா. என்னையா அண்ணா நீ என்ன தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்க? என்னமோ பெரிய மானஸ்த மாதிரி பேசுன. ஆனா அவ தெரு தெருவா வேற ஒருத்தன் கூட சுத்துறாளே, இதுதான் நீ தங்கச்சியை வளர்த்த லட்சணமா? சண்முகம், நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். வெங்கடேஷ், தப்பு பண்றீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உள்ள வந்து பேசுங்க, இல்லனா பேசாம போயிடுங்க. இப்படி தெருவுல நின்னு கத்துறது தப்பு. சண்முகத்தோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அப்போ எங்க பொறுமை என்ன நாக்கு வலிக்குமா? ஏயா மானஸ்தா, பத்தா குறைக்கி இவர் பிரசிடென்ட் வேற. உன் தங்கச்சி செய்யற அயோக்கியத்தனெல்லாம் நியாயமா? என்னையா நினைச்சிட்டு இருக்கா அந்த ரத்னா? கட்டுன புருஷன் நான், ஆனா அவ எவ்வளோ வேற ஒருத்தியோட புருஷன் கூட பைக்ல போறா. அவன் என்னமோ பூ வாங்கி கொடுக்கறான், இவ இழிச்சுக்கிட்டு அந்த பூ வாங்கி தலையில வச்சுக்கிறான். இதுதான் நீ தங்கச்சி வளர்த்த லட்சணமா? இல்ல டாக்டர், இவன் ஓவரா பேசாமல. ஏய், அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அவ எவன் கூடயோ பைக்ல போறான், அதோட விட்டாளா? ஸ்கூல்ல எவனோ ஒருத்தனை டீச்சரா வேலைக்கு வச்சிருக்கான், அதுவும் என்னோட பொசிஷன்ல வேற ஒருத்தனை உட்கார வச்சிருக்கான். ஸ்கூலுக்கு வெளியே ஒருத்தன், ஸ்கூலுக்கு உள்ள ஒருத்தன் அப்படின்னு சலசம் பண்றாளே, இதெல்லாம் கேட்க உனக்கு கேவலமா இல்ல? நல்ல மனுஷனா இருந்தா இப்படி ஒரு தங்கச்சியை வளர்த்ததுக்கு நீ நாண்டுகிட்டு சாகணும்யா. என் தங்கச்ச பத்தி என் முன்னாடியே தர குறைவா பேசுதியா? வேணாம்ல, கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு தரையில வச்சு தேய்ச்சி விடுவேன். போட யோ, பேசுவையா? அப்படிதான் பேசுவேன். அவ அசிங்கப்படுத்தினது என்னைய, நான் பேசாம வேற யாரையா பேசுவா? இது ஒன்னு அசிங்கப்படுத்தினாளா? இல்லை, உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாய் போச்சுலா வர வெண்ணல வர வாய மூடிட்டு ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். என்னையா சம்மந்தம் இல்ல? என்ன சம்மந்தம் இல்ல? இன்னும் அவ கழுத்துல நான் கட்டின தாலி தான் தொங்கிக்கிட்டு. ஊர்ல அவ கேடு கெட்டு போய் நடந்துக்கிறத பார்த்து என்ன சொல்லுவாங்க? சண்முகத்தோட தங்கச்சி நான் சொல்லுவான், வெங்கடேஷ் பொண்டாட்டி தான் சொல்லுவாங்க. வெங்கடேஷ் வேண்டாம், பிரச்சனை பண்ணாதீங்க, போயிடுங்க. எப்படி சிஸ்டர்? அவ கண்டவன் கூட ஊர் மேய்வா, அத பார்த்துட்டு நான் பேசாம போகணுமா? நடுத்தெருவுல நின்னு போலீஸ்காரன் கொடுக்கிற ரோசா பூவை பல்ல இழிச்சிட்டு வாங்கி தலையில வச்சுக்கிறான். அந்த ஸ்கூல்ல வேற எவனோ ஒருத்தன், அவன் கூட படிச்சவன், அவனை விட்டு என்னை அடிச்சு ஸ்கூலை விட்டு வெளியே துரத்துறான். இவ ஊர் மேயறதுக்கு எதுக்கே நான் கட்டின தாலி கழுத்துல தொங்கணும்? இந்த வாட்டி உன்னை உசுரோட விடுதே, அப்படியே ஓடி போயிடு. உனக்கு என் தங்கச்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உன் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், அதுல கையெழுத்த போட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. இன்னொரு வாட்டி உன்னை நான் இங்க பார்த்தேன், ஜாக்கிரதை. ஏப்பா ஏப்பா ஏப்பா, தேவையில்லாம இதுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு போப்பா. ஏய் போயா, பாத்துக்கிறையா? நீ அவ்வளவு பெரிய ரவுடியா? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் நாசமா போயிடுவ, உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் நாசமா போயிடுவீங்க. முடியல ஓயா
போங்கய்யா. ஏண்டா சரி போங்கய்யா. எதுக்கு இவ்ளோ கொலை வெறி? வாங்க. ஏண்டா இவ்ளோ முரட்டுத்தனமா நடந்துக்கற? நான் சொல்றத கேட்கவே மாட்டியா? அவன் ரத்னாவை அசிங்கமா பேசுவான். அதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கிறதுக்கு நட சொம்பையா. அவனை அடிச்சு சாவடிக்காம விட்டேன் பாரு, அதுதான் தப்பு. டேய், அவன் போலீஸ்காரன் யார் சொல்றான்னு உனக்கு தெரியலையா? இன்னைக்கு ரத்னாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுன்னு நானும் எசக்கியும் தான் ரத்னாவை பாண்டி கூட பைக்ல அனுப்பணும். அத பாத்திருப்பான் போல, அதான் கோவப்படுறான் அவன். அதுக்காக நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்திட்டு இருப்பானா? அவனை அன்னைக்கே கொண்டு இருக்கணும்ல. தயவு செஞ்சு அவன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. அவன் இன்னும் ரத்னாவே நினைச்சிட்டு இருக்கான். ரத்னாவை லவ் பண்றான். அந்த பொசசிவ்னஸ்ல சண்டைக்கு வரான். அவனுக்கு ரத்னாவுக்கு இருந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அதை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு உரிமையே கிடையாது. டேய், நீ என்ன வேணா சொல்லிக்கலாம், ஆனா அது ரத்னா சொல்லணும், வெங்கடேஷ் சொல்லணும். வெங்கடேஷ் ரத்னா கூட வாழணும்னு ஆசைப்படுறான். எதே ஆசைப்படுதானா? முதல்ல எத்தனை நாள் உசுரோட இருக்க போறான்னு பாத்துக்க. இன்னொரு வாட்டி இப்படி பேசி திரிஞ்சான், அவன் சாவு என் கையில தான். நீ இன்னொரு வாட்டி ரத்னாவை பத்தி அவனை பத்தி என்கிட்ட இப்படி பேசி விருப்பத்தன, அவ்வளவுதான் உனக்கு. தள்ளுப்பா. ஏல ஏல சொன்ன அக்கா, நம்ம நிலைமை இப்ப டீக்காக சிங்கி அடிப்பேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதானே இது? ஆமால. ஐயா இந்தாங்க. கொண்டா. இந்தாங்கத்தா. என்னல வாழ்க்கை இது? உன் பொண்டாட்டி இப்படி சொடக்கு போட்டோம்னா காப்பி எடுத்து கொண்டு வந்து கையில தந்துருவா. திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கயேன், கையில தண்ணி சொம்போட வந்து நிப்பா. ஆனா இப்ப நல்லா நிமிந்து நின்னு முறைக்கிறாளே. அது மட்டுமா, காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணுன்னு 3 காப்பி தான் தருவேங்கிறா. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மகாராஜா மாதிரி இருந்தேன். கண்ணை சும்மா அந்த பக்கம் உருட்டுனா 50 பேர் எந்திரிச்சு நிற்பானுவ. நாக்க துருத்திர தலதறிக்க ஓடுவானுங்க. அப்படி வச்சிருந்த நான் இந்த ஊரை. அந்த வெறும் பெய சம்மு எப்ப நிமிந்தானோ அப்பவே அம்புட்டு என் கையை விட்டு போயிடுச்சக்கா. ஊர்க்காரனை விடு, வீட்டுக்கரையே நீ மதிக்க மாட்டேங்கிறாளே, என்னத்தை சொல்றது? என்னல இது ஆக்கங்கட்டுக்குவே? என்னல இது? நான் டீ எத்தனை வாங்கிட்டு வர சொல்லி என்னலே வாங்கிட்டு வந்திருக்க நீயே? நீங்க தானே ஐயா ஸ்ட்ராங் டீயா கேட்டீங்க, அதனால தான் இந்த ஸ்ட்ராங் டீ. ஆறுல இதை போட்டுது. அவனை முதல்ல தூக்குல ஏற்றணும். இது டீனே ஒத்துக்க முடியாது. இந்த லட்சணத்துல இது ஒரு ஸ்ட்ராங் டீயா? அவன் பேதியில போய் பாரு, பூமி கூட தண்ணன் ரூபா போச்சு ஐயா. ஏலே, காந்திர தொண்டைக்கு எனக்கு ஏதாச்சும் இனிப்பா இறங்கினாலே போதும்ல. ஐயோ, நான் இந்த டீ எல்லாம் கீழே ஊத்த மாட்டேன்ல, ஊத்த மாட்டேன். ஐயா அங்க பாருங்க ஐயா. ஆறுலவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கி. ஐயா அவன் தான் ஐயா சமூகத்தோட முத தங்கச்சியோட மாப்பிள. அதாம்யா ரத்னா மாப்பிள, இந்த பொட்டுக்கடலை தங்கச்சி மாவன். என்னலேவே சட்டுக்கிட்டு எல்லாம் கிழிச்சுக்கிட்டு வரான், கோட்டிக்கிட்டு பிடிச்சிருக்கா இவனுக்கு. ஐயா அவன் வாரது எங்கிட்டு இருந்து? எங்கிருந்து? எறும்பைய அந்த சமூக வீட்டு பக்கம் இருந்து. அநேகமா அவன் தான் அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னக்கா இது? கவனிச்சா நமக்குன்னே வந்து நல்லா டோக்கா வந்து மாட்டுது பத்தியா? இல்லே கூப்பிடல, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். தம்பி, ஐயா கூப்பிடுறாவ. தம்பி, ஐயா கூப்பிடுறாவன. வா வா வா. இல்லை,
வர்ற கடுப்புல உன் மீ சைஸ் எல்லாம் பிச்சு எரிஞ்சிரும். ஓடி போயிரு. இல்லே வாத்தி, நான் தாம்லே கூப்பிட்டேன். என்னலே கோலம் இது. வா இங்க வா. கழுத்தை திருத்த பேசாதல. ஐயோ, ஐயோ. பொறுமையா. ஏய்யா, நீங்க பெரிய மனுஷன் தானே, இந்த அநியாயத்தெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? அந்த சண்முகமும் என் பொண்டாட்டி ரத்னாவும் உங்க சொந்தம் தானே. இப்படி என்ன அசிங்கப்படுத்தி என் சட்டையை கிழிச்சு அனுப்பியிருக்கானே, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? எந்த விவரம் என்ன நினைச்சுன்னு நிதானமா சொல்லு. ஏய்யா, நான் கட்டுன பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட பைக்ல உட்கார்ந்து போறான். அவன் கொடுத்த ரோசா பூவை வாங்கி இழிச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிறான். அத பார்த்தா ஒருத்தனுக்கு கோவம் வருமா வராதையா? நீங்களே சொல்லுங்க. இது ரொம்ப தப்பா இருக்கே. அத போய் தான் நான் தட்டி கேட்டேன். என்னை எந்த கோலத்துல அனுப்பி வச்சிருக்கான் பாருங்க. அவன் பிரசிடென்டா இல்ல ரவுடி பயலானே தெரியல. அவன் ரவுடியும் கிடையாது, பிரசிடென்ட்டும் கிடையாது. அவன் ஒரு கேடு கட்ட விரும்பைய, அப்படிதான். சரி சரி, என்ன நினைச்சு விலாவரியா சொல்லு கேட்போம். அதான் ஐயா, நான் காலையில டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க, நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ரத்னா என்னடான்னா ஸ்கூல்ல ஏதோ பொறுக்கி வாத்தியார வச்சு என்ன அடிச்ச வெளியே துரத்துறான். இங்க வந்து இந்த சண்முகத்திட்ட கேட்டா அவன் என்னடான்னா எச்சி கையால அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு ரோட்ல அலைய விடுறான். இதெல்லாம் எந்த ஊர்லயா நியாயம்? தாலி கட்டினவன் கேட்காம இந்த அநியாயத்தை வேற எவன்லே கேட்பான்? நீ செஞ்சது சரிதான்ல. அத கேட்டதுக்கு தான் என்ன அடிச்சு அனுப்பிச்சிருக்கான் அந்த அறிவு சண்முகம். இப்பதான்லே நீ என்னோட வழிக்கு வார. ஏய்யா, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. அது என்ன பொண்டாட்டி வீட்டுல போய் புருஷன் வாழ வர்றது? உங்க மவன் தானே எசக்கி கழுத்துல தாலி கட்டினாரு, இல்ல அந்த எசக்கி அவருக்கு தாலி கட்டினால? அது என்னய்யா பொண்டாட்டி வீட்டுல போய் புருஷன் வாழ்றது? நீங்களே சொல்லுங்க. ஓ, விஷயம் அந்த ரூட்ல போகுதா? அக்கா, உனக்கு புரியுதா? நல்லா புரியுதுல. பாவம் தம்பி அடிபட்டு வந்து நிக்கான். அவனுக்கு நல்ல வழியை நீதாம்ல காட்டணும். நம்ம முத்துப்பாண்டியையும் அந்த கேடுகட்ட ரத்னாவையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறான் போல. நான் சந்தேகப்படல, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் வருமா வராதா? தாலி கட்டினவனுக்கு இந்த ஆத்திரம் வர்றது நியாயமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. உன்னோட நியாயம் எனக்கு புரியுதுலே. இல்லை சனியா, தம்பிக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்து. ஐயா சரிங்க, இதெல்லாம் வேணாம் ஐயா. இல்ல இல்ல இது முதல்ல டீயை குடி. அக்கா, நீ அப்படி கொஞ்சம் வாங்கி கழுத்து வலிக்கிற மாதிரி என்னாச்சு? என்னல அக்கா, பாத்தியா சரியான விவகாரம் சிக்கிருக்கு. ஆமால, அது எப்படில உனக்குன்னு அப்படியே வந்து லபக்கு லபக்கு லபக்குன்னு மாட்டுது விஷயம். அதுதான்க்கா, அதான் நம்ம அதிர்ஷ்டம். அந்த முருகன் எப்போ நம்ம பக்கண்டே. ஆமா ஆமா அக்கா, இந்த வாத்தி பையன் நம்ம பாண்டி பையலையும் அந்த ரத்னாவையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுதான். அது மட்டுமா, இந்த ஸ்கூல்ல எவனோ ஒரு புது வாத்தி வந்திருக்கானாமே, அவனையும் ரத்னாவையும் சேர்த்து கூட இவன் சந்தேகப்படுதான். ஏலே தம்பி, சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாதல. சந்தேகத்தை பெருசு பண்ணி சண்டையை மூட்டி விட்டுட்டேன்னு வச்சுக்க, ஐய முத்துப்பாண்டி தலை தெறிக்க நம்ம வீட்டுக்கே ஓடி வந்துருவான்ல. நான் என்ன நினைச்சேன்னா அதை அப்படியே சொல்லுதக்கா. இப்ப பாரு உன் தம்பியோட சாதுரியத்தை. கழுத்து எனக்கு பாப்பா. என்ன தம்பி, டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
அதை விடுங்கய்யா. என் வாழ்க்கைக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. இந்த பார் தம்பி, உனக்கே தெரியும் அந்த வெறும் பேச்சம்மு ஒரு கடா மாடு. பத்தாக்குறைக்கு என் பொண்ணு என் பையன் அம்புட்டு பேர் அவனுக்கு சப்போர்ட்டு. அவனை அடிச்சு தூக்கவும் முடியல, எதிர்த்து ஜெயிக்கவும் என்னாலேயே இன்னும் முடியல. அப்ப நீங்களே என்ன கைவிட போறீங்களாயா? அது எப்படிப்பா? அது எப்படி நியாயம்னு கேட்டு வந்திருக்க? என்னக்கா நான் உன்னைய கை விட்டுருவேனா? இந்த பாருலே, முத்துப்பாண்டி என்னோட மகன்தான். ஆனா அவன் போற போக்கு எனக்கே பிடிக்கல, அது சரியில்லை. ஐயா அதைத்தான் நானும் சொல்றேன். ஆரம்பத்திலேயே அவன் ரத்னாவை கட்டிக்கத்தான் ஆசைப்பட்ட, உனக்கு தெரியாது இல்ல? அது எம்புட்டு அடி வாங்கியிருப்பேன், நான் மறப்பனா? இப்பவும் அவனுக்கு அந்த ஆசை அட்டங்கலை போல இருக்கு. எசக்கி கூட வாழணும்னு அவன் அந்த வீட்டுக்கு போனதுக்கே ரத்னா மேல இருக்கிற ஆசை தான் காரணமோ? ஐயா நிச்சயமா அதான் காரணம். அதை நானே கண் கூட பார்த்தேன். உன்னோட நியாயம் எனக்கு புரியுதில்ல. ஆனா அது வெறும் பைய சம்முவும் அம்புட்டு பேர் சப்போர்ட்டோட நிக்கான்லே, அதான் அவன் கூட எப்படி மோதுறதுன்னு நான் ரோசிக்கேன். ஐயா புரியுதையா, ஆனா நீங்க வேணா ஒதுங்கி நிக்கலாம் ஐயா, நான் ஒதுங்க மாட்டேன். ரத்னா ஏன் பொண்டாட்டி, அவளை மறுபடி அடையிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இல்ல நீ சரியான விளங்காதவனா இருக்க நீ. அதுக்காக என்ன நேரடியா சண்முகத்துல போய் மோத போதியா? ஐயா என் பொண்டாட்டி என்ன கிடைக்கணும்னா நான் மோதி தானே ஆகணும். இதுவாலே புத்திசாலித்தனா? நான் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன், நானே அவன் கூட மோதி ஜெயிக்க முடியாம நிக்கேன். நீ தனி ஆளு, நீ அவன்கிட்ட போய் மோதி என்னத்தை சாதிச்சுடுவே? அவன் ஈசல நசுக்கிற மாதிரி உன்னைய நசுக்கி போட்டுருவான் அவன். என்னையா சொல்றீங்க? இல்லையா, ரத்னா ஏன் பொண்டாட்டியா, அவன் எனக்கு வேணும்யா. இப்படி தெரு தெரு அசிங்கப்படுறதுக்கா அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ண? இலே 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 தாரு, இப்ப அழுது ஒன்னும் ஆக போறது இல்ல. சும்மா வெறும் கோவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மோதுனா அந்த வெறும்பைய சமூகத்தை உன்னால ஜெயிக்கவே முடியாது. இல்லையா கேக்குறேன், அவன் 4 அடி அடிச்சா நான் 1 அடி அடிச்சா அவனை கொண்டு போட்டுற மாட்டேன். கிழிச்ச நீ. என்னாலேயே இன்னும் முடியல, உன்னால முடியுமா? சாதிச்சிருவிய நீயே? இல்ல அவன் கூட நீ நேரடியா மோதி ஒரு மண்ணாங்கட்டி நீ சாதிச்சிட முடியாது. ஒவ்வொரு தடவை நீ மோதுறப்பையும் உன்னைய தூக்கி போட்டு மிதிப்பான்ல அவன். என்னைய விடல, நிக்காளே அக்கா 10 ஆம்பளைக்கு சமா, இவளையே ஓட விட்டவன் தான் அந்த வெறும்பைய. அப்போ என் வாழ்க்கை அம்புட்டு தானா? என் பொண்டாட்டி ரத்னா ஆடுற ஆட்டத்தெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கணுமா? அப்படின்னு ஆறுல சொன்னா, தாரு நீயா எதையாவது செஞ்சு காரியத்தை கெடுத்துப்படாத. உன் அப்ப மாதிரி நான் சொல்லுறத நீ கேட்டீன்னா எனக்கா உனக்கு அந்த ரத்னா கிடைப்பா. என்ன சொல்ற? ஐயா ரத்னா கிடப்பான்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே செய்யறேன். அக்கா நான் வந்து சிக்கிக்கிட்டு நமக்காக வேலை பார்க்கறேன்னு சொல்ற பத்தியா? விட்டுறாத சீக்கிரம் மண்டே கழுவுல பாரு. இல்ல நீ இப்ப நான் சொல்லுறத கவனமா கேளு, அதுபடி பண்ணு, உனக்கு ரத்னா கிடைப்பா. சொல்லுங்கய்யா, நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு.
மருமோனே ஊத்துக்க. அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேலனுக்கு குமரனுக்கு விஜயனுக்கு திருப்பரங்குன்ற முருகாவுக்கு திருச்செந்தூர் பாலகுமரனுக்கு பழனி முருகனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு திருவாபுரி பாலசுப்ரமணியருக்கு திருத்தணி முருகாவுக்கு பழமுதிர்ச்சோலை முருகாவுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு கடம்பனுக்கு கந்தனுக்கு வேலனுக்கு திருவாபுரி பாலசுப்ரமணியருக்கு திருத்தணி முருகாவுக்கு அப்பனே முருகா